விட்னஸ் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேமலு. இது ஆல்ரெடி மலையாளத்தில் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தினுடைய ரீச் வந்து இங்கே தமிழ்லேயும் வந்து அதிகமாக இருக்கனால இந்த படத்தை வந்து இப்போ தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது பிரேமலு அப்படின்ற வர்றதுனால சரி இந்த படம் வந்து தெலுங்குலையும் வந்து ஹிட் அடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ தெலுங்குலையுமே வந்து இப்போ வந்து டப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 5-6 டேஸில் வந்து இந்த படம் வந்து தெலுங்குலையுமே வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஏடி அப்படின்றவர் தான் வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மதன் தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி படம் வந்து எடுத்திருந்தாரு. ஸோ சேமஸ் அதே தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்தில் என்ன கதையோ அதே தான் இந்த படத்துலையும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ஒரு காதல், அதுதான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ஒரு காதல், அந்த மாதிரி ஜானர்லேயே தான் இவருடைய படங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த 2-3 படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொமான்டிக் காமெடி அந்த ஜானர்லேயே தான் வந்து இந்த படம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த படமே அதே ஜானரில் தான் இருக்கு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி வந்து இந்த கதையை ஓகே பண்ணாரு அப்படின்ற விஷயமே வந்து பெரிய விஷயம். ஏன்னா கதை வந்து ஒன்றும் பெரிய லெவலெலாம் கிடையாது, சும்மா ஒரு சாதாரண ஒரு ஒன்லைன் தான். ஸோ அதில் வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கூட்டி இந்த படத்தை வந்து மேலுமே வந்து அவர் வந்து பெரிய இப்போ வந்து இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னு பார்ப்போம். நம்ம ஹீரோ இருக்கார், நஸ்லீன் இருக்காரு. ஸோ நஸ்லீன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் அப்ராடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அப்ராடு வந்து ட்ரை பண்ணும்போது வந்து அவருடைய விசா வந்து கேன்சல் ஆயிடுது. ஸோ 6 மாதத்துக்கு வந்து எந்த வேலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து அவருடைய ஃப்ரெண்டு கூட வந்து ஹைதராபாத் போறாரு. வாடா கேட் எக்ஸாம் இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போறாரு. ஸோ அங்கே போகும்போது வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அட்டன் பண்ணுற இடத்துல வந்து அவங்க ஹீரோயின் மமிதாவை வந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்தோன்னே வந்து இவருக்கு வந்து காதல் ஏற்படுது. ஸோ இவங்களுடைய காதல் வந்து ஒன்று கூடிச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த பிரேமலு படத்தினுடைய மொத்த கதையே. இப்போ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரைட்டிங் தான் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். ஒரு சீனை வந்து எழுதணும்ல, ஸோ அந்த எழுத்து தான் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சீனை தான். பட் அதவே வந்து எந்த மாதிரி ஒரு புதுவிதமாக எழுதனான்ற மாதிரி அந்த மாதிரி யோசிச்சு எழுதியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம டேரக்டர் வந்து ஜெயிஸ்டார்னு சொல்லலாம். ஸோ அந்த சீனோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காமெடி சீன்ஸுமே வந்து பெரிய லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரொமான்டிக் காமெடி வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எப்படி சொல்றது, யார் சிரிக்காத ஆளு கூட அந்த காமெடிக்கெல்லாம் வந்து சிரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரைட்டிங் வந்து காமெடி ரைட்டிங் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய அந்த படத்தோடைய பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎம். ஸோ பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து அந்த கதையோடையே வந்து ஒன்றி வரும். அப்படியே எப்படி சொல்றது, படம் எடுத்துட்டு பிஜிஎம் போட்டாங்களா, பிஜிஎம் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி படம் எடுத்தாங்களா, அந்த மாதிரிலாம் வந்து நீங்க யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பிஜிஎம் இருக்குதா இல்லையான்ற அளவுக்கு கூட தெரியாத அளவுக்கு வந்து அந்த பிஜிஎம் வந்து கதையோட வந்து ஒட்டி இருக்கும். ஸோ பாடல்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து கவர்ந்த மாதிரி தெரியல. பட் பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவான நஸ்ரீனும் கதாநாயகியான மமிதாவும் தான். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு பக்கத்து வீட்டு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணா அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க படத்தில் ஒரு ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு தோற்றமே வந்து அந்த படம் நீங்க பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து தோணவே தோணாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து யதார்த்தமா இருக்கும். எல்லா கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே யதார்த்தமா இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் தான் காரணம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்து வந்து ரைட் பண்ணதான் வந்து காரணம். ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டருடைய ரைட்டிங். அடுத்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கீத் பிரதாப். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நஸ்ரீனோட ஃப்ரெண்டா வந்து வருவாரு. படம் முழுக்கமே அவர் வந்து இருப்பாரு. ஸோ அவருடைய அந்த டைமிங் சென்ஸ், அவங்களுடைய அந்த லவ் பர்சன்ல இவர் சேர்ந்து ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். ஸோ சும்மா ஜாலியாக சும்மா ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்றோம், சும்மா 2 காமெடி கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் படம் முழுக்க டிராவல் பண்ணி பக்காவா இருக்கும். நீங்க ஒவ்வொரு சீனுமே வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் படம். அடுத்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தினுடைய அந்த நெகட்டிவ் ரோல் பண்ண ஷாம் மோகன் தான் சொல்லி ஆகணும். நீங்க அவர் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுவோம், உங்களுக்கு எரிச்சலாகவும் இருக்கும், ஃபன்னியாகவும் இருக்கும். நஸ்ரீனும் அமிதாவும் வந்து சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பல வேலைகள் வந்து அவர் வந்து பண்ணிட்டே இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும் போதே வந்து ரொம்பவுமே வந்து ஃபன்னியா இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் எப்பயுமே ஒரு படத்துல வந்து நெகட்டிவ் கேரக்டர் வந்து பக்காவா எழுதியிருந்தாங்களே கண்டிப்பா அந்த படம் வந்து ஹிட் தான். ஸோ அந்த படத்துடைய ஹிட்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து இவருமே வில்லன் ரோலுமே வந்து முக்கிய காரணம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக வந்து காமெடியாக தான் போயிட்டு இருக்கு. எல்லாருமே அந்த காமெடியும் வந்து கரெக்டாக கிளிக் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிளிக் ஆன அந்த காமெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளை எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணிச்சோ ஸோ அந்த அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சா அப்படின்னு நான் நினைக்கும் போது கொஞ்சம் கம்மி தான். ஸோ செகண்ட் ஹாஃப்ல காமெடி சீன்ஸ் இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி நம்மளை வந்து என்ஜாய் பண்ற அளவுக்கு சிரிக்க வச்சாங்களா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து செகண்ட் ஹாஃப் இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெரிய கதைலாம் இல்லை. நீங்க நம்ம எப்படி தமிழ்ல வந்து ஒரு லவ் டுடே படம் வந்துச்சோ ஸோ அதே மாதிரி உள்ள ஒரு படம் தான். மலையாளத்தில் வந்து ஒரு பிரேமலு, தமிழ்ல வந்து
வந்து ஒரு லவ் டுடே, அவ்வளவுதான். வேற பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல திரைக்கதை, ஒரு நல்ல எழுத்து இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு இந்த பிரேமலு படமும் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் ஹிட்டான மஞ்சுமல் பாய்ஸ் ஆகட்டும், மம்முட்டி நடிச்ச பிரம்மையம் ஆகட்டும், இப்போ வந்துட்டு இருக்கிற நம்ம பிரேமலு ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வாய்ஸ் வந்து பக்காவா ரைட்டிங் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அந்த எழுத்து கரெக்டா இருக்கனாலே கண்டிப்பா வந்து படம் ஹிட் அடிக்கும் அப்படின்றதுக்கு இந்த படமும் வந்து ஒரு உதாரணம். கண்டிப்பா தமிழ் மக்களும் வந்து ஒரு நல்ல கதை திரைக்கதை இருந்துச்சுன்னா அந்த படத்தை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்றதுக்கும் இந்த பிரேமலு படம் வந்து மிகப்பெரிய உதாரணம் தான் இது. என்னப்பா எல்லாருமே வந்து மலையாள படத்தை பெருசா பேசிக்கிட்டீங்க, தமிழ்ல அந்த மாதிரி எல்லாம் படம் வரல. தமிழ்லயும் வருதுதான். இப்ப தமிழ்லயும் ரொமான்டிக் காமெடி படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கு, வரலாம் சொல்லவில்லை. தமிழ்ல இப்போ ரொமான்டிக் காமெடின்னு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த ரொமான்டிக் சீன்ஸை ஃபுல்லாவே ஒரு 80+ மாதிரி குழந்தைகள் யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு எடுத்துறாங்க. இல்ல காமெடியா எடுக்கிறாங்கன்னா எல்லாமே வந்து இந்த இரட்டை அர்த்தங்கள் போட்டு டம் மீனிங்கா பேசி அதை வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இதுல நீங்க அந்த மாதிரி ஒரு சீனையுமே வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனா இந்த படத்துல வந்து ஒரே ஒரு லிப்லாக் சீன் இருக்கு. ஆனா அது கதாநாயகனுக்கு கதாநாயகி கிடையாது. நீங்க பாருங்க, நீங்க பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து இந்த படத்தை ஓவரால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என் சைட்ல இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட். கண்டிப்பா நீங்க போய் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு படம், ஒரு நல்ல படம், ஜாலியா போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இந்த பிரேமலு. வேற எதுவுமே இந்த படத்தை உங்களுக்கு மைனஸ் தோணலையா அப்படின்னா, எனக்கு வந்து இந்த லென்த் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு மைனஸ். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 30 நிமிஷமோ 36 நிமிஷமோ வரைக்கும் படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி இந்த படத்துல வந்து எனக்கு வந்து பெருசா வந்து இந்த இது நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்து எதுவுமே தோணல. கண்டிப்பா நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு நல்ல மால்ல உட்காந்துங்களா, ஒரு ஏசி தேட்டர்ல உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒத்தான ஒரு படம் தான் இந்த. ஸோ இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க புது நபரா இருந்தீங்கன்னா, புது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த இதே மாதிரியான ஒரு புது படத்துல உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது விட்னஸ் தமிழ் சக்தி. பாய்.